VTN வைகரை தமிழ் நியூஸ் ஆன்மீக தேடல். இன்றைய நாள் ராசி பலன்கள், குறளும் விளக்கமும், நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம், திருக்கோவில் உலா. இன்றைய நாள் 6 செப்டம்பர் 2024, ஆவணி 21ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அதிதி ஹஸ்தம் காலை 9:18 மணி வரை. சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சமநோக்கு நாள், சுப முகூர்த்த நாள். இன்றைய ராசி பலன்கள். மேஷம் எச்சரிக்கை தேவை. ரிஷபம் முன்னேற்றம். மிதுனம் காரிய தாமதம். கடகம் அன்பு. சிம்மம் துன்பம். கன்னி நோய் பாதிப்பு. துலாம் கோபம். விருச்சிகம் பயணம். தனுசு பெருமை. மகரம் காரியம் கைகூடும். கும்பம் நட்பு. மீனம் பயம். குறளும் விளக்கமும். அன்பின் வழியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு. விளக்கம். அன்பின் வழி ஒழுகுவாருடைய உடம்புகளே உயிர் நிலைத்து வாழும் உடம்புகளாகும். அன்பில்லாதவர்க்குரிய உடம்புகள் எலும்பை தோளால் போர்த்து மூடி வைத்துள்ள வெற்றுடம்புகளே யாம். நெறி நின்றோர் வாக்கு, கீதாபதேசம். புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருத துஸ்கிருதே தஸ்மாத் யோகாய யுச் யஸ்வ யோக கர்மசு கௌசலம். மனநடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். ஆகையால் நீ யோகத்தை சார்ந்திடு. திறமையுடன் செயல்புரிதல் யோகம். சுவாமி சித்பவானந்தர் அவர்களது வியாக்கியானம். மனிதனை அஞ்ஞான இருளில் சேர்க்கும் இயல்புடையவைகள் இரு வினையும். ஆனால் கர்மயோகியை வினைகள் தலைக்க மாட்டா. அவனுக்கு சுயநல எண்ணம் சிறிதும் இல்லாமையே அதற்கு காரணம். இன்றைய திருக்கோவில் உலா பகுதியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கோயில் நகரம்னு அழைக்கப்படுற மதுரையினுடைய வைகை ஆற்றின் தென்கரையில மீனாட்சி அம்மன் திருக்கோயில்னு அழைக்கப்படுற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலானது அமைஞ்சிருக்கு. இத்திருக்கோயில் பழங்கால தொன்மை வாய்ந்த கோயில். சங்க இலக்கியங்கள்ல பாடல்கள்ல இந்த திருத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இத்திருக்கோயிலுக்கு 5 நுழைவு வாயில்கள் உள்ளது. இத்திருக்கோயில் கிழக்கு மேற்காக 847 அடி நீளமும் தெற்கு வடக்காக 792 அடி நீளமும் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படுது. தெய்வங்கள் 6ஆம் நூற்றாண்டுல இலக்கியங்கள்ல புகழப்பட்டிருக்குது. மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டுள்ள இத்திருக்கோயில் வளாகம் சராசரியா 45 முதல் 50 மீட்டர் உயரம் கொண்ட 14 கோபுரங்களால் சூழப்பட்டிருக்குது. தெற்கு கோபுரம் மட்டும் 51.9 மீட்டர் 170 அடி உயரத்தோட மிக உயர்ந்த கோபுரமா திகழுது. இத்திருக்கோயில் வளாகம் சிற்பங்கள் நிறைந்த தூண்களை கொண்ட மண்டபங்களான ஆயிரங்கால் மண்டபம், கொள்ளு மண்டபம், கிளிக்கூண்டு மண்டபம் மற்றும் புது மண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை நாமளும் வணங்கி அருள் பெறுவோம். இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். மறவாமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.